இடம் மாறும் யமன் கோடீஸ்வர யோகம் தேடி வரும் 3 ராசிகள். யமகிரகம் ஜூலை 13ஆம் தேதி சூரியனின் ஆதிக்கத்தில் உள்ள உத்திராட நட்சத்திரத்திற்குள் பிரவேசித்துள்ளது. இந்த அரிய கிரக மாற்றம் ஜோதிட உலகில் மகா தர்ம யோகம் என்று அழைக்கப்படும் ஒரு புதிய சுபகாலத்தை உருவாக்கியுள்ளது. மகா தர்ம யோகத்தின் ஆழமான ஜோதிட உண்மை. ஜோதிட ரீதியாக யமன் கிரகம் என்பது வெறும் முடிவை குறிக்கும் சக்தி அல்ல. அது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களை உருவாக்கும் உந்து சக்தியாகும். யமன் சூரியனின் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் ஒருவரின் கர்ம வினைகள் சமநிலைப்படுத்தப்படுகின்றன. இது எப்படிச் செயல்படுகிறது? கர்ம வினைகளின் சுத்திகரிப்பு. உத்திராடம் சூரியனின் ஆதிக்கத்தில் உள்ளதால் அது ஆன்மாவைச் சுத்தப்படுத்தும். யமன் தனது நீதியைச் செலுத்தும்போது நாம் கடந்த காலத்தில் செய்த உழைப்பிற்கான பலன்களை தராசின் முனையாக நின்று வழங்குகிறார். சோம்பேறித்தனத்திற்கு முற்றுப்புள்ளி. இந்த யோகம் எவரையும் சோம்பேறியாக இருக்க அனுமதிக்காது. நீங்கள் எப்போது விழிப்புணர்வுடனும் நேர்மையுடனும் உழைக்கத் தொடங்குகிறீர்களோ அப்போதுதான் இந்த மகா தர்ம யோகம் தனது முழுமையான பலனை உங்களுக்காகத் திறக்கும். நீதியின் வெற்றி. நீங்கள் நேர்மையான பாதையில் பயணம் செய்பவர் என்றால் இந்த யம பெயர்ச்சியானது உங்களுக்கு தடையாக இருக்கும் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றிக்கான பாதையை தடையின்றி அமைத்துக் கொடுக்கும். இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, உங்களின் கர்ம வினைக்கு கிடைக்கும் தர்மமான பிரதிபலனாகும். இந்த மகா தர்ம யோகத்தினால் அடுத்த 1 மாத காலத்திற்கு தலைவிதியே மாறப்போகும் அந்த 3 அதிர்ஷ்டசாலி ராசிகள் இதோ. 1. ரிஷபம் டவுரஸ். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்த மந்தநிலை விலகி வெற்றிகரமான காலத்தின் தொடக்கமாக இது அமையும். மகா தர்ம யோகத்தின் பலனாக இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நிறைவேறும். வேலை மற்றும் தொழில்துறையில் உங்களுக்கு கீழ்ப்பணியாற்றுபவர்கள் அல்லது உயர் அதிகாரிகள் என அனைவரின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரித்து புதிய தொழில் முயற்சிகளில் இறங்க இதுவே சரியான தருணம். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் யாவும் தடையின்றி வெற்றியில் முடியும். 2. கடகம் கேன்சர். கடக ராசியினருக்கு பொருளாதார ரீதியான வசந்த காலம் இது. வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதும் லாப விகிதம் அதிகரிப்பதும் உங்கள் நிதி நிலையை உயர்த்தும். மகா தர்ம யோகத்தின் தாக்கம். உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கி தம்பதிகளிடையே அன்பை பெருக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இருந்த கசப்புகள் மறைந்து ஒற்றுமை ஓங்கும். இது நீண்ட கால முதலீடுகளுக்கு மிகவும் ஏற்ற சூழலாகும். 3. கன்னி விர்கோ. கன்னி ராசியினருக்கு பதவி மற்றும் கௌரவம் தேடி வரும் காலம். பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. வேலையில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவை உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். இதைக் கொண்டு உங்கள் பழைய கடன்களை அடைத்து நிம்மதியான பொருளாதார நிலையை எட்ட முடியும். வெற்றிக்கான சிறு வழிமுறை. இந்த காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சூரிய வழிபாடு செய்வதும் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற சிறு உதவிகளைச் செய்வதும் மகா தர்ம யோகத்தின் பலன்களை முழுமையாக பெற்றுத்தரும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜோதிடம் ஒரு வழிகாட்டுதல் மட்டுமே. உங்கள் விடாமுயற்சியும் நேர்மையான அணுகுமுறையுமே உங்கள் கோடீஸ்வர யோகத்தை உறுதி செய்யும். இந்த மாற்றத்தின் பலனை அறுவடை செய்ய தயாராகுங்கள். பொறுப்புத் துறப்பு. ஜோதிடம் என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்தது. இது பொதுவான பலன்களே. தனிப்பட்ட ஜாதக அமைப்புகளைப் பொறுத்து முடிவுகள் மாறுபடலாம்.